அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னானானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்துருச்சு இல்லையா? சிலருக்கு ஹாப்பி, சிலருக்கு வருத்தம். பல பின்னணிகளை நம்ம முந்தைய காணொளிகளில் பார்த்தோம். இப்ப அடுத்து அதாவது பெரும்பாலான மாசேக்கள் திகில்ல இருக்காங்க, பெரும்பாலான சீனியர்கள் கலக்கத்துல இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது. ஏன்னா அறிவாலயத்துடைய ஆக்ஷன், அதாவது அவங்க டார்கெட் லிஸ்ட் அடுத்து மாசேக்கள் அப்படிங்கிறாங்க. குறிப்பா புது ரூட் எடுத்து வேகம் காட்ட தொடங்கி இருக்கிறார் உதயநிதி. அவருடைய அடுத்த கட்ட பிளான்கள் பல பரபரப்புகளை கூட்டும் அப்படிங்கிறாங்க அறிவாலய வட்டாரங்கள்ல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கனிமொழி டீம் ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருது. சரி, ஆளுங்கட்சியை சுற்றி இப்படி சமாச்சாரங்கள்னு பார்த்தோம்னா பிரதான எதிர்கட்சியான அதிமுக, அங்கேயும் எடப்பாடி தன்னுடைய ஆட்டத்தை மாத்தி ஆட திட்டமிடுறாரு. ஆனா அவருக்கு எதிராகவும் உள்ளுக்குள்ளார இருந்து நிறைய சலசலப்புகள், முணுமுணுப்புகள். இந்த பரபரப்பு பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ரூட் கிளியர், வேகம் எடுக்கும் உதயநிதி, ஆக்ஷனில் இறங்கும் அறிவாலயம், திகிலில் மாசேக்களும் சீனியர்களும். அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தற்போது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் இல்லையா? இதை ஒட்டி அமைச்சரவையில ஒரே அடியாக 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். முதலிடத்துல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், 2வது இடத்துல சீனியரான திரு துரைமுருகன், 3வது இடத்துல உதயநிதி ஸ்டாலின். ஏற்கனவே பல்வேறு சீனியர்கள்லாம் இருக்காங்க. திரு ஐ பெரியசாமி, திரு கே.என். நேரு, திரு ஏவா வேலு, திரு பொன்முடி, திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு சீனியர்கள் இருக்க தற்போது ஒரே அடியாக ஜம்ப் ஆகியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் 3வது இடத்துக்கு. அதே வேகத்தோடு அரசு நிகழ்ச்சிகள், விழாக்கள்லையும் பங்கேற்க தொடங்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். சவுத் விசிட், ஃபர்ஸ்ட் விசிட் மதுரை, விருதுநகர் அப்படின்லாம் போயிட்டு அங்க விளையாட்டு சார்ந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்குவேன் அப்படின்லாம் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. அதாவது எப்படி தன்னுடைய ரூட் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆக்ஷன் மூலமாகவே காமிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி சார்ந்தவர்கள். மிக முக்கியமா எப்படி ஆட்சி நிர்வாகத்துல முக்கிய பங்கு வகிக்க தொடங்கியிருக்காரோ அதே போல கட்சியிலையும் இப்ப தீவிரம் காட்ட போறாரு. கட்சியிலையும் சில பல ஆக்ஷன்கள் எடுக்க போறாரு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த உடன்பிறப்புகள். அதாவது சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஐவர் குழு, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்ட குழு, அதுல உதயநிதி ஸ்டாலினும் முக்கிய இடம் பிடிச்சிருந்தாரு. இந்த ஐவர் குழு ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்துடைய செயற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாவற்றையுமே கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உளவுத்துறையும் ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி செயல்பட்டிருக்கு, குறிப்பா மாசேக்கள் எப்படி செயல்பட்டிருக்காங்க, அப்புறம் அமைச்சர்கள் எப்படி எல்லாம் செயல்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மக்கள் கிட்ட என்ன நல்ல பேர் இருக்கு, அரசாங்கத்துடைய திட்டங்களை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க, வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்காங்க, கட்சிக்குள்ளார அவங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கு, தலைமை சொல்ற விஷயங்களை எத்தனை விஷயங்கள்ல சக்சஸா அவங்க மாத்தி இருக்காங்க, எதிர்கட்சிகள் அவர்கள் மீது என்னென்ன விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க, இப்படி ஒரு பெரிய சர்வேவே, சீக்ரெட் சர்வேவே எடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த ரிப்போர்ட்டை வைத்தும் முதலமைச்சர் ஆக்ஷன்ல இறங்கியிருந்தாரு திரு மு.க. ஸ்டாலின். அதுதான் சில புதிய முகங்கள் அமைச்சரவையிலையும் இடம் பிடிச்சதாகட்டும், சில பழைய முகங்கள் இப்ப மாஜி அமைச்சர்களாக மாறியதாகட்டும், இவை எல்லாமே அந்த ரிப்போர்ட்டை ஒட்டி தான். அதே பாணியை இப்ப கட்சி சீரமைப்பு செய்வதிலும் கொண்டு வர இருக்காங்க. செயல்படாத மாசேக்கள், அதாவது அதிக விமர்சனங்களை, புகார்களுக்கு உள்ளான மாவட்ட செயலாளர்கள், உட்கட்சிக்குள்ளார தனி அதிகாரத்துவத்தை செலுத்தக்கூடிய அணிகளுடைய நிர்வாகிகள்கிட்ட சரியான நல்லுறவை காட்டாத இப்படியான மாசேக்கள், அப்புறம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களாகட்டும் இல்ல நகர செயலாளராகட்டும், இப்படி ஒவ்வொரு கட்சி முக்கிய பதவிகளில் இருக்கிறவங்க மேலேயும் பிளாக் மார்க் எந்த அளவுக்கு இருக்கோ அவர்கள் மீது ஆக்ஷனில் இறங்கவும் தயாராகி இருக்கு அறிவாலயம். அதாவது ஒருத்தர் கையிலேயே அதிக அளவிலான தொகுதிகள் அடங்கிய மாவட்டங்கள் இருப்பது, அதிகாரங்கள் இருப்பதை சுருக்கவும் தலைமை திட்டமிட்டிருக்கு. அதாவது அதிக சட்டமன்ற தொகுதிகள் இருந்தா வேலை பார்க்கறதுலயும் வேலை பழுவா இருக்கும், சிரமங்கள் இருக்கும். அடுத்து தனி ராஜாங்கம் நடத்த அதிகாரத்துவத்துடைய உச்சத்துக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் மாவட்ட எல்லைகளை சுருக்கி அதிக மாவட்டங்களை உருவாக்குறப்ப புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியும். அதன் மூலமாக யங் போர்சஸ் நிறைய வரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. திமுக கட்சி ரீதியாக பார்த்தோம்னா அங்க 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. நாமக்கல் எடுத்துக்கிட்டோம்னா 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, அங்க 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க.
மதுரை 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 மாவட்ட அமைப்புகள் இருக்கு. விருதுநகர் எடுத்துக்கிட்டோம்னா 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 மாவட்ட அமைப்புகள். இப்படி சில உதாரணங்கள் இருக்குங்க. இப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? இத டோட்டலா மாத்தலாம். அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகள் இல்லைன்னா 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற முறையை கொண்டு வரலாம் அப்படின்னு திமுக தலைமை திட்டமிடுது. அதாவது இப்படி மாத்தினா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 100 மாவட்ட செயலாளர்களுக்கு மேல எண்ணிக்கை கூடும். முழுக்க முழுக்க 100 விழுக்காடு வெற்றியை பெறணும் அப்படின்னா ஏற்கனவே டார்கெட் 200 அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வச்சிருக்காங்க இல்லையா? அந்த வெற்றியை பெற அடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பலம் சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாவட்ட சீரமைப்பு செய்வது சரியானதாக இருக்கும். அதுல முழுக்க முழுக்க இளைஞர்களை, உதயநிதியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்களை கொண்டு வரப்ப புதிய மாவட்டங்களை உருவாக்கி உதயநிதியுடைய கை மேலும் ஓங்கும், 2026க்கும் உதவியா இருக்கும் அப்படின்னும் எக்கச்சக்கமான கணக்குகளும் தலைமையில போடப்பட்டு கொண்டிருக்குங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மீது ஒரு சிலர் மீது வேணா ஆக்ஷன் எடுக்கலாம். பெரும்பாலானவங்க மீது ஆக்ஷன் எடுத்தா, அவங்கள மாத்திட்டு புதியவர்களை கொண்டு வந்தா அது கட்சிக்குள்ளார உட்கட்சிக்குள்ளார பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புதிய மாவட்டங்களை உருவாக்கி அணிகளையும் புதிய புதிய பொறுப்புகளை உருவாக்கி அங்க உதயநிதியுடைய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் இப்படி பலரையும் கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க தலைமை. மிக முக்கியமாக 2026ல புதிய புதிய கட்சிகளும் களத்துக்கு வராங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிகரும் தாவேகாவுடைய தலைவருமான திரு விஜய் அவங்களுடைய கட்சியும் போர்ஸா வராங்க. யங் சர்க்கிள் கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கு, பெண்கள் கிட்டயும் ஆதரவு இருக்கு. இதை தடுக்கிற விதமாகவும் பாஜகவும் 2026 நோக்கி தீவிரமா வராங்க. அவங்களுக்கு செக் வைக்கிற விதமாகவும் 2 ஆண்டுகள் கழித்து 2026 முழுமையான வெற்றியும் உதயநிதியால கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு வலுவான ஒரு கிரவுண்டை செட் பண்ணி கொடுக்கறதுக்காகவோ இந்த மாற்றங்களை கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளார பல்வேறு பொறுப்புகள்ல பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் அதை ஒட்டியும் சில ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்களும் இளைஞர்களும். உதயநிதிக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் அப்செட்டில் கனிமொழி டீம். திமுகவுடைய பவள விழாவுக்கும் வரல, பதவியேற்பு விழாவுக்கும் ரொம்ப தாமதமா வந்தாங்களே நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி. என்னங்க சமாச்சாரம் அப்படின்னு விசாரிச்சா, அட ஒண்ணும் இல்லைங்க, மறைந்த தோழர் சீதாராம் யெச்சூரியுடைய நினைவேந்தல்ல பங்கேற்க இருந்ததால பவள விழா நடந்த நேரத்துல டெல்லியில இருந்ததாலையும் கனிமொழியால வர முடியல. அப்புறம் பதவியேற்பு விழா நடந்தப்ப ரொம்ப தாமதமா தான் வீட்டுல இருந்து கனிமொழி கிளம்புனாங்க. கட்சியிலையும் ஆட்சியிலையும் உதயநிதியை அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி தன்னையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க கனிமொழி. ஆனா அப்படி எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலீங்க. அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துற விதமாகத்தான் இப்படி பதவியேற்பு விழாவுக்கும் தாமதமாக வந்தாங்க கனிமொழி அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. கேட்கறதெல்லாம் சரிங்க, ஆனா இப்பவே கட்சியில முக்கியமான இடத்துல தானே அவங்க இருக்காங்க. அப்புறம் வேற என்ன முக்கிய இடத்தை எதை அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்விய நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் அதே சோர்சஸ் கிட்ட முன் வச்சா, கனிமொழி ஆதரவாளர்கள்ட்ட முன் வச்சா, இல்லைங்க திரு மு.க. அழகிரி அவருக்கு வழங்கப்பட்டது போல தென்மண்டல அமைப்பு செயலாளர் அந்த பொறுப்பு கனிமொழி மேடம்க்கும் வழங்கணும். இதை தான் தலைமை கிட்டையும் வெளிப்படுத்தியிருக்கோம். நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க நம்பிக்கையான குரல்ல. மனமாச்சரியங்களை சரிக்கட்ட திமுக தலைமையும் இதற்கான ஆழ்ந்த யோசனையிலையும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூடுதல் தகவலும் அதே அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்து வெளிவருதுங்க. டார்கெட் உதயநிதி, எடப்பாடி ஆர்டர், ஆனால் எகிரும் மாஜிக்கல். ஏன் டார்கெட் உதயநிதி இப்ப துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு இல்லையா? சோ இதை மையமாக வைத்து அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு அதிமுகவுடைய தலைமை கழகத்துல இருந்து உத்தரவுகள் பறந்திருக்குங்க மாஜிக்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும். ஆனா இதுல பெரும்பாலான சீனியர்களுக்கு உடன்பாடு இல்லை. என்ன அப்படின்னு விசாரிச்சா, ஏங்க ஒரு பக்கம் அமைச்சரவையில மாற்றம், இன்னொரு பக்கம் தங்களுடைய அடுத்த கட்ட தலைமை யாரு அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அதை வெளியில ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய கட்சிக்கு இதுதான் அப்படின்னு அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துற மாதிரி ஹை ஸ்பீட்ல திமுக போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்னதா ஏதாவது பண்ணிட்டா கூட அது ஏதோ மக்களுக்கு பெரிதாக செஞ்சது போல உடனே சமூக வலைதளங்கள் தொட்டு பரப்புரையை தீவிரப்படுத்திடுறாங்க. ஸ்டாலின் தான் சிறந்த முதலமைச்சர் மாதிரிலாம் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனா உண்மையில அது ஒரு பெரிய சாதனையாவே இருந்திருக்காது. இவை எல்லாவற்றையும் தவறு, இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலை யாருது? பிரதானமான எதிர்கட்சியுடையது. ஆனா அதிமுக எங்களுடைய தலைமை என்னதாங்க பண்ணிட்டு இருக்காங்க?
திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இதுவரை பெருசா அதிமுக செயல்பட்டதே இல்ல. திமுக அரசாங்கம் செய்த ஒரு ஊழலை கூட இதுவரை ஆதாரபூர்வமாக நம்ம வெளியில கொண்டு வந்ததே இல்ல. ஸ்டாலினையும் நாம இதுவரை ஷார்ப்பா விமர்சிக்கவே இல்லைங்க. நம்ம ஒண்ணு போராட்டத்தை கையில் எடுத்து அறிவிச்சுட்டா உடனடியாக ஒட்டுமொத்தமான சமூகமும் ஒட்டுமொத்தமான மக்களும் அதை ஒட்டிய ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சிக்கணும், கிளர்ந்து எழணும். அப்படி ஏதாவது அதிமுக செஞ்சதா இந்த 3 ஆண்டுகள்ல அப்படின்னு பார்த்தா பெருசா இல்லைங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நம்ம செஞ்சிருக்கோம். அத ஆளுங்கட்சியை வீழ்த்த வைக்கக்கூடிய வகையில ஒரு வலுவான கருத்தியல் ஆயுதமாக நம்ம மாற்றியதே இல்லை. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியை உடைத்து நமக்கு வலுவான கூட்டணியை உருவாக்கவும் எதையும் நம்ம பெருசா பண்ணல. சில பல சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது, ஆனாலும் அதை சக்சஸா மாற்ற முடியல. இதுல வேடிக்கை என்னன்னா, சில சமயம் நம்ம அதிமுகவில் இருக்கமா இல்ல திமுகவில் இருக்கமா அப்படின்னு யோசிக்க தோணும். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்க போறாங்க அப்படின்னு டாக் வந்தப்ப சீனியரான ஏன் திரு துரைமுருகனை துணை முதலமைச்சர் ஆக்கல அப்படின்லாம் நம்முடைய அதிமுகவுடைய மாஜிக்கள் பெரும்பாலானவங்க கேட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா திரு மனோ தங்கராஜ் அவரை அமைச்சரவையில இருந்து நீக்கிட்டாங்க. உடனே நம்முடைய மாஜியான திரு கடம்பூர் ராஜு ஆகட்டும், ஒரு சிலர் ஆகட்டும், RSS பாஜகவை கடுமையா அவர் எதிர்த்தாரு, அதனால தான் மாத்திட்டாங்களோ அப்படின்னு ஏதோ திமுகல மனோ தங்கராஜ் அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் போல நம்ம பேசிட்டு இருக்கோம். நமக்கு எதிரான எதிர்கட்சிக்குள்ளார நடக்கிற சில விஷயங்களை வைத்து ஒரு முரண்பாடை உருவாக்கி நமக்கு சாதகமான அம்சங்களை உருவாக்குறது அரசியல ஒரு உத்தி தான். ஆனா அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது அவங்களுக்கு சாதகமாகவும் அமைந்து விடக்கூடாது. நம்ம தான் அங்க லீட் ரோல் எடுக்கணும். அதை பல இடங்கள்ல அதிமுக தவற விட்டுருக்கு. இப்படி இருக்க இப்ப போயிட்டு உதயநிதியை டார்கெட் பண்ணுங்க அப்படின்லாம் வழிகாட்டல்கள் வந்ததுன்னா அது நமக்கு எங்கெங்க சாதகமா அமையும்? பிரதானமான எதிர்க்கட்சியான அதிமுகவே நம்மளை டார்கெட் செய்து அப்ப நாம அடுத்த கட்ட லீடராக வளர்ந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் அது உதயநிதிக்கு சாதகமாக தாங்க அமையும். எங்க போய் சொல்றது அப்படின்னு முணுமுணுப்புகள் எக்கச்சக்கமாக அதிமுகக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. சரிங்க, இதெல்லாம் சரி கட்டுவதற்காக தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரு பல்வேறு அதிரடிகளையும் முன்ன எடுத்திருந்தாரு. அதாவது சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல விஷயங்களை செய்ய போறோம் அப்படின்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்களே, என்னங்க ஆச்சு அப்படின்னு விசாரிச்சா அதை ஏன் கேட்குறீங்க? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம், ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படின்னு ஏகப்பட்ட பிளான்களை வச்சிருந்தாரு எங்களுடைய எடப்பாடி. ஆனா பல்வேறு மாஜிக்கள்கிட்ட இருந்தும் மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்தும் பெரிய அளவுல ஒத்துழைப்பு இல்லைங்க. இப்ப சுற்றுப்பயணம் செஞ்சு என்னங்க செய்ய போறோம்? எலெக்ஷன் நெருங்கட்டும், அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். சும்மா சும்மா நிகழ்ச்சிகளை எப்படிங்க நாங்க நடத்திக்கிட்டே இருக்க முடியும்? நாம ஒன்றும் ஆளுங்கட்சி கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாம 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்தப்ப ஒரு சில மாஜிக்கள் மட்டும்தானே வளமா இருந்தாங்க. பெரும்பாலானவங்க பெரிய அளவுல எதையுமே பார்க்க முடியலையே. இப்ப எதிர்கட்சியா மாறின பிறகு வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். எங்ககிட்ட என்ன கொட்டியா கிடக்குது? வேணும்னா தலைமை நிதி கொடுத்தா அதுல இருந்து நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அப்படின்னு ஓப்பனாகவே தலைமையுடைய காதுகள்ல விழுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பெரும்பாலான மாசேக்களும் பெரும்பாலான மாஜிக்களும். என்னப்பா நாம ஒரு ரூட் எடுத்தா இவங்க ஒரு ரூட் எடுக்கிறாங்களே, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கழக குரல்களை எழுப்பாத சில சீனியர்களோடு தீவிர ஆலோசனையும் நிகழ்த்த இருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்கள். இப்படி உட்கட்சிக்குள்ள இத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் அந்த பழைய பஞ்சாயத்து புதிய புதிய வடிவில் வெளிவந்துட்டு இருக்கு. அதுல தான் கடுப்பாவே கொஞ்சம் பேசிட்டாரு எடப்பாடி. ஒன்றும் இல்லைங்க, முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு 2026 ஒருங்கிணைந்த அதிமுக தேர்தலை சந்திக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டப்ப, ஏங்க சும்மா சும்மா அவரை பத்தியே கேட்டுட்டு இருக்காதீங்க, யாருக்கும் இங்க இடம் கிடையாது, அதிமுகனா இங்க நாங்க தான் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு எடப்பாடி. 2026 வரைக்கும் இதே பஞ்சாயத்து போனா அப்புறம் நாற்காலி கனவாவே மாறிடும் அப்படின்னும் முணுமுணுக்கிறாங்க அதே ஆதரவாளர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. சமகால அரசியல்ல எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி பட்டாசுகள் வெடித்தபடியே இருக்கு. தேர்தல் நெருங்கிறதுக்குள்ளார அது பெரிய அரசியல் சரவெடியாக வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாசின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.